அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நம்ம வாழ்க்கையில் மன அமைதி இல்லாமல் எதையோ நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கோம். ஆனால் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் மனக்கவலைகளுக்கும் ஒரே ஒரு புத்தகத்தில் தீர்வு இருக்குது. அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? இதுதான் புனித அல் குர்ஆன். இந்த வீடியோவில் குர்ஆன் ஓதுறதோட சிறப்புகளையும் அதனால் நமக்கு கிடைக்க போகிற நன்மைகளையும் பற்றி நான் பார்க்க போகிறோம். குர்ஆன் ஓதுவதின் சிறப்புகள் மற்றும் பயன்கள். 1. குர்ஆன் ஓதுங்கள். நிச்சயமாக குர்ஆன் கியாமத் நாளில் தம் தோழர்களுக்கு பரிந்துரை செய்வதற்காக வரும். நூல் முஸ்லீம் 804. 2. குர்ஆனை திறமையாக நல்முறையில் ஓதுபவர் நல்லோர்களான சங்கைமிகு மலக்குமார்களோடு இருப்பார். குர்ஆனை இயலாமையால் கஷ்டப்பட்டு திக்கி திக்கி ஓதுபவருக்கு 2 நற்கூலிகள் உள்ளன. நூல் புகாரி 4937. 3. நிச்சயமாக அல்லாஹ் இந்த குர்ஆனை கொண்டு எத்தனையோ கூட்டத்தாரின் அந்தஸ்துகளை உயர்த்தி உள்ளான். இந்த குர்ஆனை கொண்டு அதனை உதாசீனப்படுத்தும் எத்தனையோ கூட்டத்தாரை தாழ்த்துகிறான். நூல் முஸ்லீம். 4. நீர் குர்ஆனை ஓதுவீராக, அந்தஸ்தால் உயர்வீராக. உலகில் எவ்வாறு அதனை நிறுத்தி அழகாக தஜ்வீதுடன் ஓதினீரோ அது போன்றே இங்கும் ஓதுவீராக. நூல் திருமிதி. நீர் ஓதும் கடைசி ஆயத்தின் இடத்தில் உன் அந்தஸ்து உள்ளது. எவ்வளவு ஆயத்துகள் ஓதினாரோ அவ்வளவு அந்தஸ்துகள் சுவனத்தில் உயர்த்தப்படும். 5. மனிதர்களில் சிறந்தவர் உங்களில் குர்ஆனை கற்று அதை மற்றவருக்கு கற்றுக் கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர் ஆவார். ஆதாரம் புகாரி. யார் அல்லாஹ்வின் வேதத்திலிருந்து ஒரு எழுத்தை ஓதுகிறாரோ அவருக்கு அதன் மூலம் ஒரு நன்மை உண்டு. ஆதாரம் திருமிதி. ஒரு நன்மை என்பது அது போன்று 10 மடங்காகும். அலிஃப் லாம் மீம் என்பதை ஓர் எழுத்து என்று நான் சொல்ல மாட்டேன். மாறாக அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்தாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 7. நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், ஏனெனில் அது மறுமை நாளில் அதை ஓதியவருக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக வரும். ஆதாரம் முஸ்லீம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரும்பில் தண்ணீர் பட்டால் எப்படி துருப்பிடிக்குமோ அதுபோல மனிதர்களின் உள்ளங்களும் துருப்பிடிக்கின்றன. அப்போது தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, அதன் தூய்மை என்ன என கேட்டனர். அதற்கு நபி அவர்கள், மரணத்தை அதிகமாக நினைப்பதும் குர்ஆனை ஓதுவதும் ஆகும் என்றார்கள். 9. நம்பிக்கை கொண்டோரின் உள்ளங்கள் அல்லாஹ்வின் நினைவால் அமைதி பெறுகின்றன. அல்லாஹ்வின் நினைவால் தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்பதனை தெரிந்து கொள்ளுங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 13 வசனம் 28. 10. அல்லாஹ்வின் வேதத்தை ஓதுவோரும் தொழுகையை நிலைநிறுத்துவோரும் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து இரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவிடுவோரும் அழியவே அழியாத ஒரு வியாபாரத்தை மறுமையில் நல்ல கூலியை எதிர்பார்க்கிறார்கள். 11. நம்பிக்கை கொண்டோருக்கு அருளாகவும் மனநோயிலிருந்து குணமளிப்பதாகவும் உள்ளவற்றையே குர்ஆனில் நாம் இறக்குகிறோம். இவ்வளவு சிறப்புகள் நிறைந்த புனித குர்ஆனை தினசரி ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.